கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகுது. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, எல்லாரும் விசுவாசிங்க, எல்லா பிரச்சனைகளும் மாறப்போகிறது. பைபிள் முழுவதும் சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது, துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது, தீமைகள் நன்மைகளாய் மாறுகிறது, தடைகள் வழிகளாய் மாறுகிறது. நிறைய காரியங்களை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு விரோதமான எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். எப்படி மாற்றப் போகிறார் தெரியுமா? உங்களுக்கு சாதகமாய் அதை மாற்றப் போகிறார். பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், ஆனால் மாறப்போவது எப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது. மாற்றுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்களும் நானும் நினைக்கலாம், எல்லாம் மாறுமா, இந்த பிரச்சனைலாம் மாறுமா? மாறும், நிச்சயமாக பிரச்சனைகள் மாறும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றிப்பட வல்லமையுள்ளவர் என்கிற விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் மாறும். எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா அதனுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமானுடைய மனைவி, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நினைச்சாங்க, மொர்தெகாய் சாக போகிறான், மொர்தெகாயை தூக்கில் தொங்க போட போகிறோம், யூதர்கள் எத்தனை பேர் அழிய போகிறாங்க, எல்லா நாட்டில் இருக்கிற யூதர்களும் அழிய போகிறாங்க அப்படின்னு நினச்சான். ஆனால் காரியத்தை கர்த்தர் மாற்றிட்டார். யார் அழிக்கணும்னு நினச்சானோ அவனையே தேவனாய் கர்த்தர் அழித்து போட்டான். ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒருவேளை உங்களுக்கு தீமை செய்யணும்னு நினச்சிருக்காங்கன்னா காரியம் மாறுதலாய் முடியும். அவர்களுக்கே தீமை போய் சேரும். நீங்கள் வாசித்து பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 50வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை யோசேப்பு சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தர் அதை மாற்றிவிட்டார், நன்மையாய் மாற்றிவிட்டார். அநேக ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு நன்மையாய் அதை முடிய பண்ணினார். காரியத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிற தேவன். ஆமென். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை சாதகமான சூழ்நிலைகளாய் மாற்றுவா. கவனிங்க, ஒரு சொத்து பிரச்சனை சித்தப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும். பெரியப்பா பிள்ளைகள் ஆண்டோருக்குள்ள இருக்கிறாங்க. பெரியப்பா மரித்து விட்டார். அண்ணனுடைய சொத்தை இப்போ சித்தப்பா அபகரிச்சிட்டார். இந்த பிள்ளைகளால் ஒன்றும் சொல்ல முடியல. ஒரு பெரிய வீடை கட்டினார். அதை கட்டி முடித்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது, அவர் கட்டின வீடுடைய இடம் அண்ணனுடைய இடம். சித்தப்பா இவங்களுடைய இடத்துல வீடு கட்டிட்டாங்க. ஸோ இப்போ காரியம் மாறுதலாயிடுச்சு. அவங்க அபகரிக்கணும்னு நினச்சாங்க, இப்போ அவங்களுக்கே வீடை கட்டி கொடுத்தது போல மாறிட்டு, கோட்டு சட்டம் எல்லாம் இவங்களுக்கு சாதகமாக மாறிட்டு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் மாற்றுவான். தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. தானியேல் 6:4 தானியேல் குரோதமாய் சட்டம் போடப்பட்டது. ஆனால் அதே சட்டம் எப்படி மாற்றியது? யார் சட்டம் போட்டாங்களோ அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆயிட்டேன். உங்களுக்கு குரோதமாக செய்வன செய்கிறாங்களா? ரிவர்ஸ் ஆயிரும், மாறிடும். உங்களுக்கு குரோதமாக தீமை செய்கிறாங்களா? ரிவர்ஸ் ஆயிரும், மாறிடும். காரியம் மாறுதலாமாகும். உங்களுக்கு குரோதமான காரியம் மாறுதலாய் மாறும். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உடைய பிள்ளைகள் குரோதமாக எழுமின எல்லா காரியங்களையும் மாறுதலாய் மாற்றுவீராங்க. அப்படி செய்கிறதற்காய் மக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். காரியம் மாறுதலாய் முடிந்தது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.